Hi friends, welcome back to our channel The Family Map. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் எந்திரிக்கும் போதே சரியான மழை. எங்கள் வீட்டில் பாப்பா எனக்கு எல்லாருக்குமே கோல்டாக இருந்தனால நான் இன்னைக்கு கொள்ளு ரசம் வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் ரசப்பொடி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் மல்லி, அது கூடவே ஒரு 10-15 கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே அரை டம்ளர் மிளகு இந்த மாதிரி வறுத்தெடுத்து நம்ம அதையும் சேர்த்து இந்த தட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா அரை டம்ளர் ஜீரகம் இதையும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அரை டம்ளர் துவரம் பருப்பு ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 8-10 வரமிளகாயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதெல்லாம் சேர்ந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு சேர்க்கும் போது நம்ம தாராளமாக 2 months வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான ரசப்பொடி ரெடி. இப்போ இதை வச்சு கொள்ளு ரசம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொள்ளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி அதை அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி, ரசத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும், 2 தக்காளி, 2லேருந்து ஒரு 3 தக்காளி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகா. குக்கர் லிட் போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் இருந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு கூடவே வேக வச்சிருக்க 2 பச்சை மிளகா, 3 தக்காளி அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு அந்த கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மசிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, நான் இப்போ மசிச்சுட்டு இருக்கேன். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ரசப்பொடி அதையும் நான் 2 ஸ்பூன் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு நான் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அது கூடவே கடுகு, ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 5-6 வெள்ளைப்பூடை இந்த மாதிரி தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வரமிளகாவை ஜஸ்ட் கிள்ளி மட்டும் சேர்த்துக்கலாம். தாளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரசம் நல்லா கொதிச்சு நுரக்கட்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கொள்ளு ரசத்தை தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சளி டைமில் நம்ம கொள்ளு ரசம் கொடுக்கும்போது சளி சீக்கிரமாக சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.